வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். 8th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் 8th 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். அல்லது 12th முடிச்சிருக்கவங்க, டிகிரி முடிச்சிருக்கவங்க நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். தேர்வு இல்லை, நேரடி நியமனம், அதாவது டேட்டா இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்த வருடம், அதாவது ஜனவரி 10 தான் வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 அதிகபட்சம் 60,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 இது மாதிரி வந்து கிடைக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். உங்களுடைய நேம், அடுத்தது தந்தை அல்லது கணவர் பெயர், பாலினம், விண்ணப்பிக்கக்கூடிய பதவி, என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய அட்ரஸ்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டியில் வந்து எதில் வர்றீங்க அப்படிங்கிறது வந்து இதில் கீழே எழுதிக்கணும் பாக்ஸில். அடுத்து உங்களுடைய ரிலீஜியன் என்ன, ஜாதியினுடைய உட்பிரிவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலகம், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த டேட்டும் வந்து கேட்டிருக்காங்க, அந்த நம்பரும் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்டர் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது கூட உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்து மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிசி, உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஜெராக்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, தென் இது மட்டும் இல்லாமல் 30 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு கவரும் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ போஸ்டல் கவர், அதையும் வச்சு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அது எதுக்குன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எப்போ அப்படிங்கிறத பற்றின தகவலை வந்து அவங்க வந்து அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், மாவட்ட ஆட்சியரகம், வளர்ச்சி பிரிவு, ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், முதல் தளம், மயிலாடுதுறை 609001 இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். இதுவும் வந்து ஜனவரி 10 வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேர்லையும் கொடுக்கலாம், அல்லது வந்து நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஈப்பு ஓட்டுநர், அதாவது டிரைவர் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 5 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து டிவைட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸு. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து 8th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. தென் உங்களுக்கு லைசன்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 19,500 62,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க சேலரி. தென் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட கண்டிப்பாக வந்து நீங்கள் அதாவது அந்த போஸ்டல் கவர் ப்ளஸ் வந்து அந்த ஸ்டாம்ப் ஒட்டினது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், இதற்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் இதெல்லாம் வச்சு கம்பல்சரி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் நீங்கள் அதெல்லாம் வச்சு அனுப்பலை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எழுதுனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இதிலே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டான டைமில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பலாம், அல்லது நேர்லையும் போய்ட்டு கொடுக்கலாம். சரிங்களா? அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.